வணக்கம். பூசணிக்காய், பாலக்கீரை, நெல்லிக்காய் இந்த காம்போல எப்பவாவது ரெசிபி ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஏனோ நம்ம சூப் ரெசிபிஸ்க்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. ஆனா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஜீரணத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அருமையான ரெசிபி இந்த சூப். பாலக்கீரையில நிறைய அயன் இருந்தாலும் அதை நெல்லிக்காய், டொமேட்டோ, லெமனோட சேர்த்து செய்யும் போது அதோட முழுமையான அப்சார்ப்ஷன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நெல்லிக்காயை சமைக்கும் போது அதோட விட்டமின் சி போயிடும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனம் பண்ணி நம்ம சமைக்கும் போது நம்ம சமைக்கிற ஃபுட்ல இருக்கிற முழு போஷாக்கு நமக்கு வந்து சேரும். இப்போ ரெசிபிக்கு போகலாம். பூசணிக்காய், பாலக்கீரை, பூண்டு, 2 தக்காளியை ஒரு விசில் வச்சு வேக வச்சு ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். வடிகட்ட வேண்டாம். வானலியில ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்து ஆனியன், விருப்பமான வெஜிடபிள் சேர்த்து வதக்கி அரைச்சு காய்கறி கலவையும் சேர்த்துட்டு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு டைல்யூட் பண்ணி உப்பு மிளகு சேர்த்து லைட்டா வார்ம் பண்ணி அடுப்பா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா துருவன நெல்லிக்காய் சேர்த்துருங்க. இரும்பு சத்து நிறைஞ்ச அருமையான ஒரு வெயிட் லாஸ் சூப். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.